பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணம் பலூச்சிஸ்தான். இந்த மாகாணத்தை பாகிஸ்தானிலிருந்து பிரித்து தனி நாடாக அறிவிக்க வேண்டுமென்று கோரி நிறைய கிளர்ச்சி படைகள் வேலை செய்து வருகின்றன. அதில் முக்கியமானது BLA எனும் பலூச் விடுதலை இராணுவம். பாகிஸ்தான் அரசு மற்றும் இராணுவத்துக்கு எதிராக தொடர்ந்து கொடிய தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக எக்ஸ்பிரஸ் ரயில் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி 100 பேரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பலூச்சிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் உள்ள குவெட்டா நகரிலிருந்து கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் பெஷாவருக்கு ஜாஃபர் என்ற எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது. அதில் மொத்தம் 400 பயணிகள் இருந்தனர். குவெட்டா நகரை தாண்டிய பிறகு மறைந்திருந்த BLA கிளர்ச்சி படையினர் அந்த ரயில் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் நிலை தடுமாறி அந்த ரயில் தடம் புரண்டது. துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் கொல்லப்பட்டனர். 400 பேரையும் கிளர்ச்சி படையினர் சுற்றி வளைத்தனர். பின்னர் 100 பேரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர். இந்த சம்பவம் பாகிஸ்தானில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சம்பவ இடத்துக்கு உடனே பாகிஸ்தான் ராணுவம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கிடையே BLA கிளர்ச்சி படையினர் பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். அதில் கூறியிருப்பதாவது: எங்கள் ஆபரேஷன் 100% வெற்றி பெற்றுவிட்டது. அந்த ரயிலில் இராணுவ வீரர்கள், இதர பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பாகிஸ்தான் அரசின் உளவு அமைப்பான ISS பிரிவில் வேலை பார்ப்பவர்கள் தான் அதிகம் பேர் வந்தனர். அவர்கள் விடுமுறைக்காக சொந்த ஊர் புறப்பட்டனர். அவர்களை குறிவைத்துதான் இந்த தாக்குதலை நடத்தினோம். துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட 6 பேரும் பாகிஸ்தான் இராணுவத்தினர் தான். ரயிலில் 400 பயணிகள் இருந்தனர். அதில் பலூச்சிஸ்தானைச் சேர்ந்தவர்கள், பெண்கள், குழந்தைகளை விடுவித்து விட்டோம். 100 பேரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றுள்ளோம். அனைவரும் பாகிஸ்தான் இராணுவத்தில் வேலை பார்ப்பவர்கள் என்று BLA கிளர்ச்சி படையினர் கூறியுள்ளனர். ஏற்கனவே பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானில் அடுத்தடுத்து நடக்கும் பயங்கரவாத சம்பவங்கள் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளன.